इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல கீழே, இது யாருன்னு தெரியுதா? இவர் பேர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படிதாம அவர் முதலமைச்சரானாரு. மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இதை நான் எல்லா கூட்டத்திலையும் வேற காட்டுறேன்னா பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்குறாங்க, என்னங்க உதயநிதி நீங்க போய் தவழ்ந்து போன போட்டோவை போய் காட்டுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? என்னங்க தப்பு இருக்கு, நான் கீழே தவழ்ந்து தான் போனேன், முன்னாடி 3 பேர் உட்காந்துருந்தாங்க, சேர் இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு, கீழே போனா தானே அவங்க காலை பிடிக்க முடியும், இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன 3வது மனுஷியான்னு கேட்கறாரு. நான் சவால் விடுறேன், இப்ப நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுந்து பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த அம்மாவோட காலை பிடிச்சி, சிகலாமாவோட காலை பிடிச்சி முதலமைச்சருக்கு அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இவரு, பச்சை துரோகி. அந்த அம்மா காலை வாரி விட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு என்ன, யார் இந்த சசிகலா, நீ ஆயிரம் முதலமைச்சராக கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதிமுகவை கடந்த 4 வருஷமா பாஜக கிட்ட அடகு வச்சு அத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு வெக்கங்கெட்ட கேடு கெட்ட மானங்கெட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபா. ஏத்தனது யாருமா? அதாவது 1400 ரூபா இருந்தது 800 ரூபா ஏத்திட்டு இப்ப உங்களுக்கு ஏமாத்துறாரு. தேர்தல் வருதுன்னு பரிசு தொகைன்னு சொல்லி 100 ரூபா குறைக்கிறாரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாந்துடாதீங்க. இப்ப தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்க 40 தொகுதி ஜெயிச்சா கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? தலைவர் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, இனிமே பெட்ரோல் விலை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கார். அதாவது நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும் பொழுது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க, டோல் பூத் வச்சிருக்கிறாங்க, சுங்கச்சாவடியில் பணம் கட்டுறோம். இப்போ தலைவர் சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லைன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பா தலைவர் செய்யணும்னா வர்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல வாக்களிச்சு, சென்ற முறை 1,73,000 வாக்கு வித்தியாசம் திரு செல்லகுமார் அவர்கள் ஜெயிக்கும் பொழுது 1,73,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? சென்ற முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா வந்தாங்க, அப்பவே நம்ம ஜெயிக்க வச்சிங்க, செல்லகுமார் ஜெயிக்க வச்சிங்க. 1,73,000. இந்த முறை நம்முடைய எதிரணியினர்லாம் பிரிஞ்சு வராங்க. அதனால குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு கோபிநாத் அவர்களை கை சின்னத்துல வாக்களிச்சு நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? செய்வீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தலைவர் உங்களிடத்துல அவரை ஒப்படைச்சிருக்கிறார். அடுத்த 10 நாட்கள் நீங்க தான் அவரை பார்த்துக்கணும், அவருக்கான பிரச்சாரத்தை நீங்க தான் செய்யணும். அது மட்டும் இல்ல, நம்முடைய தேர்தல் 2021 தேர்தலில் தலைவர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு உங்களுக்கு தெரியும். மக்களுடைய அன்பை பெற்று, உங்களுடைய ஆதரவை பெற்று, உங்களுடைய வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். யார் காலையாவது விழுந்தாரா? எங்கேயாவது தவிழ்ந்து போனாரா? இது யாருன்னு தெரியுதா?
யாருன்னு தெரியுதா? இவர்தான் முன்னாள் முதலமைச்சர் திரு யாருன்னு தெரியுதாமா? தெரியலையா? இந்த முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல கீழே, இது யாருன்னு தெரியுதா? இவர் பேர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படிதாமா அவர் முதலமைச்சரானாரு. மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இதை நான் எல்லா கூட்டத்திலையும் வேற காட்டுறேன்னா, பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்கறாங்க, என்னங்க உதயநிதி நீங்க போய் தவழ்ந்து போன போட்டோ போய் காட்டுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? என்னங்க தப்பு இருக்கு? நான் கீழே தவழ்ந்துதான் போனேன். முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, சேர் இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு. கீழே போனா தானே அவங்க காலை பிடிக்க முடியும். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன 3வது மனுஷியான்னு கேட்கறாரு. நான் சவால் விடுறேன், இப்ப நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுந்து பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த அம்மாவோட காலை பிடிச்சி, சிகலாமாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர், அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இவரு, பச்சை துரோகி. அந்த அம்மா காலை வாரி விட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு காமிச்சிட்டு என்ன சொன்னாரு? யார் இந்த சசிகலா, நீ ஆயிரம் முதலமைச்சராக்குன்னு கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதிமுகவை கடந்த 4 வருஷமா பாஜக கிட்ட அடகு வச்சு அத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு வெக்கங்கெட்ட கேடு கெட்ட மானங்கெட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நம்ம தலைவர் அப்ப 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானார். வந்தோன்னு என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வாக்குறுதியா, கடும் நிதி நெருக்கடி, அப்போ கொரோனா 2வது பெருந்தொற்று உங்களுக்கு தெரியும்ல, செகண்ட் வேவ். மோடி என்ன பண்ணார்? வந்து பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? 6 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஜெயில இருக்கிற மாதிரி அடைஞ்சு கிடந்தோம். ஒருத்தர் பாத்துக்கிறது கூட விட கொடுக்கல. என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வேன், தடியடி நடத்துவேன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணாரு. என்ன பண்ணாரு? எல்லாரும் வெளில வந்து விலகு பிடிங்க, எல்லாரும் மணி அடிங்க, மணி அடிச்சீங்கன்னா கோவிட் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாமா? இப்ப உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? எத்தனை பேர் விலகு பிடிச்சீங்க? எத்தனை பேர் மணி அடிச்சீங்க? இப்படி இதுதான்மா கோவிட் நேரத்துல ஒன்றிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பண்ணது, இந்திய நாட்டு மக்களுக்கு பண்ணது. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நம்ம முதலமைச்சர் மருத்துவ விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும். ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில போய் கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு தன்னுடைய உயிருக்கு கூட பயப்படாம அங்க மருத்துவமனை சரி பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான். கரெக்டா இல்லையா? அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம், முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்தோடனே முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? நம்ம உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே. இப்ப எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். இப்ப நீங்க தான் பஸ் ஓனர்ஸ், எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்துல பின்பற்றி இருக்கிறாங்க. எந்த திட்டத்தை? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு பக்கத்துல இருக்க கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே எத்தனை பேர் பயணம் பண்ணிருக்கீங்க? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி முறை பயணங்கள் பண்ணிருக்கீங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி, இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, இதுதான் மகளிருக்கான வெற்றி.